இப்ப வந்தவரே ஒரு பேயா இருக்கலாம்ல. வில்லியம் டிசோசா இந்த கண்ணப்பபுரத்துல பறந்து விரிஞ்சு கிடக்கிற எஸ்டேட்டோட ஒரே முதலாளி. இந்த ஊர்ல எல்லாருமே அவர் மேல மரியாதை வச்சிருந்தாங்க. இந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த ஊருக்காக அவரும் அவருக்காக இந்த ஊர் மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா உதவி பண்ணிப்பாங்க. உண்மையும் அன்பும் நிறைஞ்ச ஒரு மனுஷன்தான் வில்லியம் டிசோசா. அவரோட ஒரே மகள் தான் லியா. வானுலகத்து தேவதை மாதிரி அப்படி ஒரு அழகி, நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணாகவும் இருந்தார். சின்ன வயசுலேயே தன்னுடைய தாயை இழந்த அந்த பொண்ணுக்கு டிசோசா ரொம்பவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருந்தார். அவரோட கனவு நினைவு எல்லாமே மக மேல தான் இருந்தது. அந்த சமயத்துல தான் அந்த பங்களாவுக்கு புதுசா ஒரு வேலைக்காரன் வேலைக்கு சேர்ந்தான். அவன் பேரு தேவநாராயணன். காலம் போக போக யாருக்குமே தெரியாம அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துடுச்சு. காதலோட சந்தோஷத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சொர்க்கமாகத்தான் இருந்தது. அந்த காதல் ஒரு நதி போல அழகா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காதல் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவரு ரொம்பவும் மனவேதனைப்பட்டாரு. மனசளவுல ரொம்பவும் நொந்து போன அவரு மனசுக்குள்ள கெட்ட எண்ணத்துக்கு வழி கொடுத்துட்டாரு. துர்மந்திரவாதியும் அரக்கத்தனமான எண்ணமும் உள்ளவனான அக்னி சர்மாவோட உதவியை நாடினாரு. மாந்திரிகத்தின் மூலமா உங்க பொண்ணோட மனசை மாத்தி அந்த தேவநாராயணனை இந்த உலகத்துல இல்லாத மாதிரி பண்ணிடுவேன்னு அக்னி சர்மா அவருக்கு வாக்கு கொடுத்தான். அப்போ லியாவை பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி பிரமிச்சு போன அக்னி சர்மாவுடைய மனசுல அவ முழுசா குடியேறிட்டா. எப்படியாவது அவளை சொந்தமாக்கிக்கணும்னு அந்த பாவி முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் சாயந்தரம் காதலிய பார்க்கறதுக்காக அருவிக்கிட்ட காத்துக்கிட்டு இருந்த தேவநாராயணனை அக்னி சர்மா அடிச்சு தள்ளிட்டான். அங்க இருந்து பங்களாவுக்கு வந்த அக்னி சர்மா லியாவை வசியம் பண்ண முயற்சி பண்ணினான். தேவநாராயணன் இறந்து போன செய்தியை கேட்ட லியா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. லியாவை சுத்தி ஒரு மாந்திரீக வளையத்தை உருவாக்குன அக்னி சர்மா அந்த பொண்ணோட ஆத்மாவும் தேவநாராயணனுடைய ஆத்மாவும் ஒன்று சேராம இருக்க அக்னி சர்மா பங்களாவை சுத்தி ஒரு ரட்சண்ய வளையத்தை ஏற்படுத்தினான். அது மட்டுமல்ல, அக்னி சர்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தேவநாராயணனோட ஆவியும் லியாவோட ஆவியும் ஒன்று சேராம இருக்கிறதுக்காக அந்த அக்னி சர்மா ஒரு துராத்மாவை ஆயிட்டான். அவங்களுக்கு எப்பவும் எதிரியாகவே இருக்கான். ஷோபா, பயங்கர கதை. சரி, இன்னும் ஒரு ரவுண்டு. இனி கொடுக்க வேண்டாம். திரும்ப கொண்டு போய் அங்கே செத்துருங்க. கொண்டாத, யாராவது குடிச்சா என்ன பண்றது? ஐயா, நீங்க குடிக்கிறீங்களா? வேண்டாம் 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 வேண்டாம். கட்டாயப்படுத்த வேணாம். உங்களுக்கு தெரியுமா, என்னது? இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க தயாராகிட்டு இருக்கு. அதை மதிக்காதவங்களுக்கு கெடுதல் நடக்க தயாராகிட்டு இருக்கு. கெட்டதை அவன் பார்க்காம போக மாட்டான். ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மா சாந்தி அடையாது. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இல்ல. இவங்க பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பயந்து தான் செத்தாங்க. பேய பார்த்தா? இல்ல, இவரை பார்த்துதான். சும்மா போவாம. ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மா சாந்தி அடையாது. கெடுதல் நடக்கும், ஆபத்து வரும்.
அந்த கிழவன் சொன்ன கதையை நீ நம்புனியா? பேய் பிசாசெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் அவங்க விதி. அப்படியா? அதுக்கு திரிச்சு சொல்லப்பட்ட கதை தான் அதெல்லாம். கரெக்ட். இன்னைக்கு ராத்திரி அந்த சிலை எங்க இருக்குன்னு தேடுறோம், ஆட்டைய போட்டு ஓடுறோம். அது அவசியம் தேடணுமாண்ணே? ஆமா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் நம்ம தூங்காம தேடணும்னா நாளைக்கு காலையில நம்ம கையில கிடைக்க போறது என்னன்னு தெரியுமா? பால் தானே? கோடிகள் தான். ஆனந்த் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நம்ம அந்த சாவி எடுத்து தேடி ஆகணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? செத்து போன மாதிரி படுத்து கிடக்குறான் பாரு, நல்ல உறக்கத்துல இருக்கான். நான் அவனை எழுப்பிட்டுமா? சாரிண்ணா, சாரி. தூக்கு. எவ்வளோ நல்ல மனுஷன். வாடா, அந்த விளக்கு எடுத்துக்கோ. எனக்கு தெரியும். ஊதிராத. யாருக்கிட்ட? விளக்கு கிட்ட. நானே வருவேன், நானே வருவேன். குமாரண்ணா, யாரு? நான் தான். பயங்கரம், ரொம்ப பயங்கரம். வா. ஆமா, எங்கண்ணே இருக்கும்? நிலத்துக்கு அடியில. ஆ? நிலத்துக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கிறத பத்தி கேள்விப்பட்டது இல்லையா நீ? உனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாதா? அந்த பத்மநாசாமி கோயிலை பத்தி தானே சொல்ற? அந்த மாதிரி இங்கே இருக்கா? ஆமா, இந்த சாவி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடாத. அண்ணே, இந்த போட்டோல இருக்கிற அழகு சுந்தரி யாருண்ணே? உனக்கு தெரியாதா? அந்த கதையில வந்த பொண்ணு. அப்படியா? அவளா இவ? அந்த பக்கம் காட்டு. அண்ணே, நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. ஒரிஜினல்டா. கடவுள் இருக்கான், கடவுள் இருக்கான்னு சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. போதும் அண்ணே. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, இந்த பேயெல்லாம் சரக்கு அடிக்குமாண்ணே? செமையா குடிக்கும். இது போல குடிச்சு 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 செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அப்படியா? என்ன பேருண்ணே? ஜின்னு. ஐயோ, இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லைண்ணே. இத முதல்ல குடி, அப்புறமா அதை குடிக்கலாம். தூக்குடா தூக்குடா, சீக்கிரம் போயிடலாம் வா. இவனு நின்று போயிட்டாருங்க. பெங்களாவோட கீஸும் காணுமே.
டேய் டேய் முத்து டேய் ம் எழுந்துடா. என்ன யாரும் எழுப்பாதீங்க, என்ன யாரும் எழுப்பாதீங்க ப்ளீஸ். ஐயோ, டேய் 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 எழுந்துடா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் Mm-hmm.